வணக்கம். சென்ற ஆண்டு 15/8/2024 அன்று உடல் நலம் காப்போம் என்று யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு இப்போ 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனது பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. நான் அனைத்து மக்களுக்கும் தேவையான உடல் நலனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எனது அனுபவங்கள் மூலம், அதாவது நான் 30 ஆண்டுகளுக்கு மேல் உடற்பயிற்சி செய்திருக்கிறேன். அந்த பயிற்சிகளின் பலன் மூலமாக நான் அடைந்த அனைத்து நல்ல விஷயங்களையும் மற்றும் உணவு வகைகள், உடற்பயிற்சி வகைகள் மற்றும் பலவிதமான முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கூறியுள்ளேன். 320 பதிவுகளுக்கு மேல் போய் கொண்டிருக்கிறது. என்னால் முடிந்தவரை மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் கூறிவிட்டேன். எனது பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்தவர்கள், உங்களுக்கு உடல் நலம் ஏதேனும் பாதிக்கப்பட்டால் நீங்களே உங்கள் உடல் நலனை பாதுகாத்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கூறியுள்ளேன். அதாவது மக்கள் அனைவருக்குமே தேவையான அளவு 80% நோய்களை நீங்களே தீர்த்து கொள்ளலாம். அதற்கு தேவையான அளவு உங்களுக்கு நான் எனது பதிவு மூலம் கூறியுள்ளேன். அனைத்து மக்களும் முடிந்தவரை எனது விஷயங்களை எடுத்து பயிற்சி செய்து பார்த்தால் மட்டும் தெரியும். உணவு முறைகளையும் அதை கடைபிடித்தால் மட்டும்தான் தெரியும். அதாவது நான் கூறிய பயிற்சிகள் அனைத்து விஷயங்களும் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நோய் உள்ளவர்களுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும். தயவு செய்து மக்கள் அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போன்று எனது பதிவுகளை பார்த்து பலர் தொலைபேசி மூலம் வெளி மாநிலங்களிலிருந்தும் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போன்று செலவு செய்து கொண்டு, அதாவது ஆட்டோ, கார்களில் வந்து நேரடியாக என்னை சந்தித்தும் பேசினார்கள். அதாவது ஒருவருக்கு மகிழ்ச்சி என்றால் என்னவென்றால், அவருக்கு காசு பணம் என்பதை விட இது போன்ற மக்கள் ஆதரவு இருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் அந்த அளவுக்கு வந்து என்னை சந்திக்கும் போது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தயவு செய்து மக்கள் அனைவரும் எனது பயிற்சிகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நோயாளிகளுக்கான விஷயங்கள் அதிகமாக கூறியுள்ளேன். மற்ற மக்கள் அனைவரும் எனது பதிவுகளை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். அதே போன்று உடலில் நோய்கள் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு எப்பொழுதும் வயிறை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அனைத்து நோய்கள் வருவதற்கும் காரணம் அதுதான். அதாவது உடலில் அசுத்தங்கள் இருந்தால்தான் நோய் உங்களுக்கு வருகிறது. நோய் இல்லாமல் இருப்பதற்கு உடலை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். என்னிடம் 100 நோயாளிகளை கொடுத்தால் என்னால் முடிந்தவரை 80 பேரையாவது நான் ஓரளவு சரியாக அவர்களுக்கு உடல் நலனை சீர் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் மருத்துவமனையில் சென்றால் அவர்களிடம் உங்களுக்கு உடல் நலன் சரியாகிறதோ இல்லையோ, ஆனால் காசு கொடுத்து தான் நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும். சரியாகவில்லை என்றாலும் நீங்கள் பணம் கட்டிவிட்டு தான் வர வேண்டும். ஆனால் எனது பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காசு பணமும் தேவையில்லை. உங்கள் உடல் நலனுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டும் உடலை தூய்மையாக வைத்துக்கொண்டும் உங்கள் உடல் நலனை பாதுகாத்து கொள்ளலாம். வணக்கம்.